அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். திருமுறை தேவாரம் பார்த்துட்டு வரும். திரு ஆமாத்தூர் 2. ஆளுடைய அரசர் திருவதிகையிலிருந்து பல்லவ அரசனை சைவனாக்க பிறகு பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை எண்ணி திருவாய் மலர்ந்துள்ளார். அதே போல் திருவண்ணை நல்லூர் போகிறாரு. அங்கே பெருமானை பாடி பல ஸ்தலங்களுக்கு சென்று திரு ஆமாத்தூரை எண்ணி மாதாகிய என்ற தொடங்கும் இப்பதிகத்தை திருவாய் மலர்ந்தார். திருச்சிற்றம்பலம். திருத்தாண்டகம் பெரிய புராணம் 148, திருமுறையில் 6-9. வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வழி செய்து வலை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம்பா நின்றெய்தி கனலப் பேசி கடியதோர் விடையேறிய கபாலியார் சுண்ணங்கள் தாங்கொண்டு அதை பூசி தோளுடு நூல் பூண்டு தோன்ற தோன்ற அன்னலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. திரு ஆமாத்தூர் அழகர் பிச்சை ஏற்க வர பிச்சையிட சென்ற ஒருத்தி அவரை நேரில் கண்டு வேட்கை கொண்டு அந்நோக்கால் தானே உடன்பட்டு அவருக்கு நானே என நினைந்து உரியலாய் நின்றனாள். பெருமானோ அவனை மணக்காது நீங்கள் செல்வதைக் கண்டு தன்னிலை இழந்து தன் முன் காண்பவர் அனைவரிடம் அவரை தன்னுடன் கட்டுவிக்குமாறு வேண்டி அரற்றி நின்றாள். சிவனார் பண்ணிய இசைப்படி விளக்கம் பாடி என்னை கவர்ந்து உள்ளத்தை கொள்ளை கொண்டு என் கைவளையல்களை கவர்ந்தார். தன் திருவிழியால் என் உள்ளம் தாக்கும் உரனுடைய பார்வையை பெருக்கி என் மனதை அளவிற்கரிய பேரின்பை செலுத்தி இடபத்தில் ஏறி கபாலத்தை கையில் கொண்டு திருநீரை குழைத்து திருமேனியில் பூசி தோளாடை உரித்து திருமார்பில் தூய வெண்மையான முப்புரி நூலினை தரித்து விளங்குபவர் இவ்வழகர் திருவாமாத்தூரில் எழுந்தறியுள்ளார். அப்பெருமான் திருவீதி உலா வருகிறார். காணீர் தோன்ற தோன்ற என்று அடுக்கு மிகுதி கண் வந்தது. வெந்தார் வெண்பொடி பூசி வெள்ளை மாலை விரிசடை மேற்றான் சூடி வீணை ஏந்தி கந்தராம் தாமுரளப் போக நிற்க கரைசேர் மணிமீடற்றரூரே தென்றே நொந்தார்போல் வந்தனதில்லே புக்கு நுடங்கேர் இடைமடவாய் நம்மூர் கேட்கில் அந்தாமரை மலர்மேல் அலிவண்டி யாசை ஆமாத்தூர் என்றடிகள் போயினாரே. சிவனார் வெந்நீர் பூசி சடையின் முடிமேல் வெண்மையான மாலை சூடி கையில் வீணை ஏந்தி காந்தாரம் என்னும் பண்ணை பாடி செல்லும் போது நீலகண்ட பெருமானே தங்களின் ஊர் எது என்று வினவி நின்றேன். அதற்கு அப்பெருமான் கழிவிறக்கம் கொண்டார் போல என் இல்லம் புகுந்து நம்முடைய ஊரானது தன்மை பொருந்திய தாமரை மலரின் வண்டானது யாழின் இசைக்கும் தன்மை கொண்ட ஆமாத்தூரே என்றார். கண்டக கந்தாம் ஒன்று கையில் ஏந்தி கடிய விடையேறி காபாலியார் இட்டங்கள் தாம் பேசி இல்லை புக்கு இடும்பலியும் இடம் கொள்ளார் போவார் அல்ல பட்டிமையும் படியுரிமை பேசா நின்றார் பார்ப்பாரை பரிசழிப்பார் போல்கின்றார் தாம் அட்டிய சில்பலியும் கொல்லார் வில்லார் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. சிவபெருமான் தன் கையில் மழுப்படையை கொண்டு விரைந்து செல்லும் விடைமேல் ஏறி கபாலியாய் திகழ்வார். ஆசைக்குரிய சொற்களை பேசிக்கொண்டே என் இல் புகுந்து இடும் பலியை ஏற்காது என் உள்ளத்தில் ஆசையை தோற்றுவித்தார். ஒரு நெறிப்படாது வஞ்சனையால் பேசாது நின்றார். பார்ப்பவர்கள் நிறைய அழிப்பவர் போலுள்ளார். யாம் இட்ட பலியை கொள்ளார். அவரே அழகிய ஆமாத்தூர் ஐயனார். பசைந்த பல பூதத்தார் பாடலாட படனாக கற்றையார் பிச்சையங்க இசைந்தோர் இயல்பினார் எரியின் மேனி இமையா முக்கண்ணிலார் நால்வே தத்தர் பிசைந்த திருநீற்றினார் பெண்ணொரு பாகம் பிரிவரியா பிஞ்சனார் தென்னீர் கங்கை அசைந்த திருமுடியர் அங்கை தீயர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. விரும்பி போற்றும் பூதகணங்கள் சுற்றியிருக்க பாடலும் மாடலும் கொண்டு விளங்குபவர் சிவபெருமான். அரைவினை இடையில் கட்டியவர் பிச்சை ஏற்பதற்கு இசைந்த இயல்பினர் தீயனை மேனியர் இமையாத முக்கண்களை உடையவர் நான்மறையானவர் குழைத்தி பூசின திருநீற்று மேனியர் உமையம்மையை தன் உடம்பில் ஒரு பாகமாக கொண்டவர் கங்கையாலை சடைமுடியில் தரித்தவர் அங்கையில் தீயினை கொண்டவர் அவரே ஆமாத்தூர் தலைவராவார். உருளுடைய தேர் புறவியோடும் யானை ஒன்றலும் குறையில்லை யூர்தி வெள்ளேர் உளைய
கண்டத்தார் செந்தி வண்ணார் இமையவர்கள் தொழுதேத்தும் இறைவனார் தாம் பொருளுடையர் அல்ல இளரும் அல்லர் புலித்தோளுடைய பூதம் சூழ அருளுடைய அங்கோதை மாலை மார்பர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. சிவபெருமாள் உருளும் தேர் குதிரை யானை ஆகியவற்றிற்கு எத்தன்மையிலும் குறைவுறாத பெண்மையேற்றினை உறுதியாக கொண்டவர் திருநீலகண்ட பெருமானார். செந்தி வண்ணவர் விண்ணவர் தொழுதேத்தும் இறைவர் பொருட்செல்வமற்றவர் ஆனால் ஒன்றும் இல்லாதவர் இலர். புலித்தோலை உடுத்தியவர் பூதகணங்கள் சூழ நிற்பவர் அருளப்பெற்ற அழகிய கோதையை மார்பு மாலையாக கொண்டவர் இவ்வழகியர் ஆமாத்தூர் தலைவராவார். பிச்சை கோலம் கொண்டதால் பொருளுடையர் அல்லர் இமையவர்கள் தொழுதேத்தும் என்றதால் இரவலர் அல்ல. வருந்தி போய் தானாலும் பிச்சை புகும் தன்னடியார் வானால மண் வைத்து என 11ஆம் திருமுறையில் கைலை பாதி காலத்தி பாதி என்று நக்கீரர் கூறுகிறார். வீருடைய ஏறேறி நீர் பூசி வெண்டோடு பெய்திடங்கை வீணை ஏந்தி கூருடைய மடவாளோர் பாகம் கொண்டு குடையாட கொடு கொட்டி கொட்டா வந்து பாருடைய படுத்தலையோர் கையில் ஏந்தி பழிக்கொள்வர் அல்லர் படிரேறி பேசி ஆருடைய சடிமுடியும் மடிகள் போலும் அழகியார் ஆமாத்தூர் ஐயனாரே. எம் அடிகளாகிய சிவபெருமான் பேராற்றல் கொண்ட ஏற்றின் ஏறி திருநீற்றினை பூசி வெண்மையான தோட்டினை தரித்து இடக்கையில் வீணை ஏந்தி விளங்குபவர். உமையம்மை ஒரு பாகமாக தன் மேனியை திருமேனியில் கொண்டவர். செவியிலுள் குழையானது ஆடுமாறு கொடுகட்டி என்னும் கூத்தினை ஆடுபவர். இறந்தார் தலையை கையில் ஏந்துபவர். வஞ்சனை சொற்களையே பேசுபவர். கங்கை கொண்ட சடைமுறையினர். அவரே அழகராய் ஆமூத்தூர் தலைவராய் உள்ளார். இடக்கை என்பது மெலிந்து வந்துள்ளதால் பெருமான் ஆடிய திருக்கூத்தே கொடுகட்டி என்பதாகும். கையோர் கபாலத்தார் மானின் தோளார் கருத்துடையார் நிறுத்துறையார் காண்பார் முன்னே செய்ய திருமீனி வெந்நீர் ஆடி திகழ்ப்புண் சடைமையை திங்கள் சூடி மெய்யொரு பாகத் துமை வைத்து மேவார் திரிபுரங்கள் வேவச் செய்து ஐயனார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. சிவபெருமான் கையில் கபாலம் கொண்டவர், மானின் தோலை உடையவர், கருத்து மிகுந்தவர், எந்தவித கட்டுப்பாடு மற்றவர், அடியவர் முன்னை சிவந்த திருமேனியில் திருவெண்ணீற்றினை பூசி விளங்குபவர், சடைமுடி மேல் கங்கையை தரித்தவர், தன்னுடம்பில் ஒரு பாகத்தில் உமையை வைத்தவர், திரிபுரங்களை எரித்தவர், இத்தகு சீலராய் விளங்கும் தலைவர் உலா போகிறார். அவரே ஆமாத்தூர் அழகராவார். ஒன்றுள்ளாக்கு குறையில்லை ஊர்த்தி வெள்ளேர் வெற்றி ஊர் உம்மனோர் என்று கூறீர் நின்றுதான் என் செய்வீர் போகாராகில் நெற்றிமேற் கண்காட்டி நிறையும் கொண்டீர் என்று தான் இவ்வகை இடர் செய்கின்றேரே. இருக்கும் உரினே அறிந்தோம் ஏகம்போமோ அன்றித்தான் போகின்றோ அடிகளமோ அட்டழகியார் ஆமாத்தூர் ஐயனாரே. சிவனாரே, எந்நிலையும் குறைவில்லா வெள்ளேற்றினை ஊர்தியாக உடையவர். உமது ஊர் ஒற்றியூரே, உமது ஊரை பிறர் அறிய கூறுவீர். வாளா நின்று என் செய்யீர், நெற்றி மேல் கண் கொண்டு அதனை காட்டி என்னையும் கொண்டீர். எப்போதும் இவ்வகையில் கூறி இடரும் செய்கின்றீர். நீவிர் இருக்கும் ஊர் எதுவென உணர்ந்தோம், எவ்வூர் திருவேகம்பம் என உணர்ந்தோம். அன்றியும் அடிகளாகிய நீவிர் அழகராய் ஆமாத்தூர் தலைவராகவே உள்ளீர். கல்லகு தாங்கொண்டு காலத்தியார் கடிய விட ஏறி காண காண இல்லமே தாம் புகுந்தா இடுமீன் பிச்சை ஒன்றிருக்கதிரேந்து அங்கு காணாமே. சொல்லாதே போகின்றேர் ஊரேது துருத்தி பலனுமோ நெய்தானமோ அல்லலே செய்தடிகள் போகின்றார் தாம் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. சிவபெருமான் கல்லழகு என்ற தாளத்தை கொண்டு விளங்குபவர். காலத்தில் இருப்பவர். விரைந்து செல்லும் விடைமேல் ஏறி ஒவ்வொரு இல்லம் சென்று பிச்சை இடுமேன் என்று இறக்க நான் சென்று இடும் முன் அவர் எங்கு சென்றார் என காணேன். யாரிடம் கூறாது போகின்றீரோ? உம் ஊர் எது? திருத்தியோ திருப்பழனமோ திருநெய்தானமோ? அவர் ஆமாத்தூரின் அழகான தலைவரே ஆவார். மழங்களோடு நீராடு மார்பர் போலும் மணிமிழை மேய மணாளர் போலும் கொழுங்குவலை கோதை கிரைவர் போலும் கொடுகொட்டி தாளமுடையார் போலும் செழும் கைலை தெஞ்சவர் செல்வர் போலும் தென்னை திகை வீரட்டான் சேர்ந்தார் போலும் அழுங்கினார் அறைவு தீர்ப்பார் போலும் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. சிவபெருமான் ஒளி குறையாத
திருநீரை மார்பில் பூசுபவர். அழகின் ஒளி விளங்கும் திருமிழலையில் பொருந்தி வாழ்பவர். குவளை மலரினை விழிகளில் கொண்ட உமையின் தலைவர். கொடுகட்டி தாளத்திற்கு ஏற்ப ஆடுவார். செழுங்கைலாயம் செல்வார். திருவதிகையில் உரைபவர். அன்பர்களிடரை களைபவர். அவரே திருவாத்தூர் அழகராவார். திருச்சிற்றம்பலம்.